சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும், அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மேஷராசி சனி வக்ர பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை சனி வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். மீனராசியில தான் தற்போது இருக்கிறார். அங்க வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். அதாவது பாத்தீங்கன்னா 26/7/2026 இருந்து 10/12/2026 வரை சஞ்சரிக்க போகிறார் வக்ரகதியில மீனராசியில சனி பகவான். இதனால மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ராகு கேது, இந்த கிரகம் ராகு கேது சூரியன் சந்திரன், இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகம் குரு சுக்கிரன் செவ்வாய் சனி, அதே போல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் செவ்வாய் சனி புதன், இந்த 5 கிரகத்துக்கும் வக்ரகதி உண்டு. இந்த 5 கிரகத்துக்கும் வக்ரகதி இருக்கிறதுனால இதனுடைய பலன்கள் அப்பப்ப மாறுபடும். அதாவது உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா கிரகம் ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது 2 விதமா கொடுக்கும். ஒன்று காரகத்துவ அடிப்படையில் கொடுக்கும், இன்னொன்று ஆதிபத்திய அடிப்படையில் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு அதிபதியோ அதனுடைய பலன் காரகம்னு இருக்கு. ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்கு. இப்போ சனின்னா ஆயுள் கிரகம், சனி அசிங்க அவமானத்து கிரகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி கடன் கவல துக்கம் வியாதி வழக்கு சண்டை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. இந்த காரகத்துவ வழியாகவும் ஆதிபத்திய வழியாகவும் தான் கிரகம் தன்னுடைய பலனை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியன்ல இருந்து சனி இப்போ கடகராசியில் இருக்காரா, கடகராசியிலிருந்து 9வது ராசி மீனராசி. இந்த மீனராசியில சனி சஞ்சரிக்கிறார். இந்த 9ஆம் ராசி 8 7 6 5 5வது ராசி வரும்பொழுது வக்கர நிவர்த்தி ஆயிடும். இதுதான் சனியுடைய வக்கர காலம். அப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப இந்த வக்கரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு கிரகம் வக்கரம் அடையும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை செய்யும் காலம். அப்போ பார்த்தீங்கன்னா பாப கிரகம் வக்கரம் அடைவது நன்மை, சுப கிரகம் வக்கரம் அடைவது தீமை. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சனியுடைய காரகத்துவம் என்னென்ன அப்படின்னா அசிங்க அவமானம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, தடை தாமதம் இழுபறி, கடன் கவலை துக்கம் வியாதி வழக்கு சண்டை அசிங்க அவமானம், வீட்டில் திருடு போகிறது, கருமம் செய்கிறது, இந்த மாதிரியான பலன்கள் தான் சனியுடைய காரகத்துவம். அப்போ இந்த காரகத்துவ பலன்கள் எல்லாம் குறையும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்குது இல்லையா, 7.5 சனி விரைச்சனி நடந்துட்டு இருக்கு. அப்ப 7.5 சனி காலங்கள்லயே பொதுவா கடன் கவலை துக்கம் வியாதி வழக்கு சண்டை அசிங்க அவமான, வீட்டுல திருடு போகணும், கருமஞ்சல் இந்த மாதிரியான கெடுபல் என்ன செய்யணும் தானே, சனியோட காரகத்துவத்தை செய்யும் தானே. அப்ப அந்த வரிசையில காரகத்துவ பலன்கள் இந்த நேரத்துல மேசராசிக்காரர்கள் நடக்காது. அப்ப ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். ஆதிபத்திய பலன்கள் என்ன, மேசராசியை பொறுத்த வரைக்கும் 10க்கும் 11க்கும் அதிபதி 12ல இருக்கார். 10க்கும் 11க்கும் அதிபதி 12ல இருந்தா என்ன பலனை செய்வார், அதை செய்வார். தன்னுடைய 7.5 சனின்னு சொல்லக்கூடிய தண்ட செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான 7 தடை தாமதம் இழுபறி, இந்த மாதிரியான எந்த ஒரு சில தொட்டாலும் தடை தாமதம் இழுபறி உடனே நடக்காம போறது, இந்த மாதிரியான 7.5 சனியுடைய காரகத்துவ பலன்கள் நடக்காது மேசராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப தொழில் சம்பந்தமான விரயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி மாமியாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, லாபம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் எல்லாம் செலவாகும். எப்படி நல்ல செலவாகும். 7.5 சனியா இருந்தா அதுவே இப்போ காரகத்துவ அடிப்படையில் இருந்தால் தெண்ட செலவு, மருத்துவ செலவு, கர்ம செலவு இப்படி ஏற்படும். இப்போ சுப செலவா மாறும். வீடு கட்டுறதோ அல்லது காது குத்துறதோ கல்யாணம் பண்றதோ இந்த மாதிரியான சுப செலவுகள்ல போய் முடியும் மேசராசி பொறுத்த வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலம் மேசராசிக்கு இந்த சனி வக்கரம் அப்படிங்கிற காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம். என்னன்னா 7.5 சனியோட பாதிப்பு குறையும் காலம். 7.5 சனியோட பாதிப்பு குறையும் காலம் அப்படின்னாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கு.
இப்போ ஆடி மாதம் மட்டும்தான் குரு அஸ்தங்க கதியில் சஞ்சரிப்பார். அதனால் அவருடைய பலன்கள் குறைபடும். அப்போ ஆடி மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி சனிக்கு குருவுடைய பார்வையும் இருக்குது. சனியும் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அப்போ ஓரளவுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி உள்ள காலம்ங்கிறது மிகச் சிறப்பான காலம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலம். 7.5 சனியுடைய பாதிப்பு குறையக்கூடிய காலம். ஆக இந்த காலத்தை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் மெதுவாக ஒரு ராசி கடக்க 2.5 வருஷம் மெதுவாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகம். அதனால் எதுலேயும் ஒரு மந்த நிலை இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய காலம் இந்த வக்ரகதி காலம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியிலிருந்து ஒரு கொஞ்சம் ஒரு பெருமூச்சு உடையக்கூடிய காலம். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கக்கூடிய காலம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமை வந்து சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டு சுப செலவு அதே நேரத்தில் நடக்கும். ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தணும். ஏன்னா வர்ற லாபம் பூரா செலவுக்கே போகக்கூடாது. தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான செலவுகள் வரும். வெளிநாடு சம்பந்தமாக 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் இல்லையா? அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இல்லையா? அப்போ விரயஸ்தான நேரத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக பல தடவை அலையக்கூடிய அமைப்பாக இருக்கும். கல்வியில் வந்து இப்போ இந்த நேரத்தில் மந்த நிலை நெருங்கி கொஞ்சம் கல்வியில் சிறப்பு படிப்பில் பொதுவாக 7.5 சனி தொட்டால் படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை சிதற வைக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான காலம்லாம் நீங்கள் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி பெறும். தொழிலில் இந்த வரைக்கும் பெருசாக நன்மை இல்லைனாலும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இப்போதைக்கு இருக்கும். புதுசாக முதலீடு போடக்கூடிய அமைப்பு கூட தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் பொருளாதார சம்பந்தமான இழுபறியெல்லாம் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு விஷயத்துக்காக பல தடவை நடந்தும் தடை தாமத இழுபறியாக இருந்த காரியமெல்லாம் முயற்சிகள் அனைத்தும் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காலமாக இந்த வக்கர காலங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆக இந்த மேசராசிக்கு சனி பகவான் வக்கரம் அப்படிங்கிறது 7.5 சனியோட பாதிப்பை குறைச்சி தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி முதலீட்டுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். ஒரு நிம்மதியான தூக்கத்தை 7.5 சனி தொட்டாலே தூக்கம் போயிடும். அந்த தூக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வக்ர காலம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனாலும் 10, 11 கூடிய 12 இருக்கிறதுனால சனிக்கு செய்யக்கூடிய சனிக்கிழமையில சிவபெருமான் கோயிலையோ அல்லது பெருமாள் கோயிலையோ நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த விரயங்கள் கொஞ்சம் குறையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.